வணக்கம். நான் இயற்கை விவசாயிங்க, செஞ்சியிலிருந்து அருண் பாண்டியன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது இலுப்பைப்பூ சம்பா வயலுங்க. இப்போ தான் கதிர் வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் முழுமையாக குலுங்க கதிர் வரலைங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் கதிர் வந்துட்டுருக்கு. ஒரு 50% வந்து கதிர் வந்துடுச்சுங்க. சரியாக இந்த நாட்கள் பார்த்திங்கன்னா 78 நாள் ஆகுதுங்க நடவு நட்டு. செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம சாலை நடவு எந்திரம் மூலமாக நடவு நட்டோம். நாற்று விட்டது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 23ஆம் தேதி. ஒரு 17 நாட்கள் கழித்து செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம நடவு நட்டோம். இன்றைக்கி வந்து நவம்பர் 20. சரியாக பார்த்திங்கன்னா மொத்த நாட்கள் வந்து 85 நாட்கள். நாற்று விட்டதுலேருந்து 85 நாட்கள் ஆகுது. ஒரு 50% கதிர் வந்துடுச்சு. இன்னும் ஒரு 50% கதிர் வந்துடும். இன்னும் ஒரு 4 நாட்களில் கதிர் வந்துடும். ரொம்ப அருமையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 அடிக்கு மேலே வளர்ந்துருக்குங்க. சரியாக என்னம்மா உயரம் இருக்குது. நான் 5.6 அடி இருக்கேன். 5.6 வந்திருக்கு ஒரு சில இடங்களில். ஒரு சில இடங்களில் சராசரியாக 5 அடிக்கு இருக்குது. நல்ல வளர்ச்சி, நல்ல ஈல்டு கிடைக்கும்னு நம்புகிறோம். நல்லா இருக்குது. கதிர்கள் வாலிபமாக இருக்குது. எந்திர நடவு, கைக்களை 2 கைக்களை எடுத்துருக்குறோம். இடுபொருட்கள் நம்ம எப்போவும் எதுவும் கொடுக்கறது இல்லைங்க. அதே போல் நம்ம அந்த தெளிப்பு வந்து ஊட்டம் வந்து தெளிப்பு நம்ம எதுவும் தெளிக்கலை. பூச்சி கட்டுப்பாடுக்கும் நம்ம எதுவும் தெளிக்கலை. வளர்ச்சி ஊக்கிக்கும் நம்ம எதுவும் தெளிக்கலை. சம்பா சீசனுங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் இந்த இடுபொருட்களை பயிர் வைக்கிறதுக்கு முன்னாடி போடுறதை தவிர நம்ம ஒரு 5-6 ஆண்டுகளில் எதுவும் பயிர் வச்சதுக்கு பிறகு நம்ம எதுவும் தெளிக்கிறது இல்லைங்க, போடுறதும் இல்லை. அந்த நடைமுறைக்கு வந்துட்டோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா மண் வளமாகிடுச்சுன்னா நாங்கள் இடுபொருள் கொடுக்குறத நம்ம நிப்பாட்டியே 6 வருஷம் ஆயிடுச்சுங்க. ரொம்ப அருமையாக இருக்குது. கதிர்களை பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. நன்றிங்க.